சிவகார்த்திகேயன் கடந்த ஒரு வாரமாக சோஷியல் மீடியாவில் அதிகம் பகிரப்பட்ட ஒரு நடிகனின் பெயர். சிவகார்த்திகேயன் ஒரு சந்தர்ப்பவாதி. தமிழ்னு பராசக்தி படத்தில் பேசிட்டு பிரதமரை சந்திக்க பொங்கல் அன்னைக்கு டெல்லிக்கு ஓடின சுயநலவாதி. ஏன்னா அங்கே போய் பிரதமர்கிட்ட என்ன தமிழையா பேசியிருப்பாரு, ஹிந்தியில் தானே பேசியிருப்பாரு. இதெல்லாம் பரவாயில்ல, ஒரு ஜேர்னலிஸ்ட். இந்த படத்துக்கு கோடி கோடியாக சம்பளம் வாங்கினார சிவகார்த்திகேயன், அந்த காசெல்லாம் எப்படி வந்துச்சு? இந்த படத்தோட ப்ரொடியூசர் நியாயமாக சம்பாதிச்ச காசா? நாளைக்கு அந்த தயாரிப்பாளர் மேலே ஒரு இடி ரைடு வந்துச்சுன்னா சிவகார்த்திகேயனையும் கோர்ட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் தேவையா சிவகார்த்திகேயனுக்கு? இன்னொருத்தர் சீனியர் ஜேர்னலிஸ்ட், சிவகார்த்திகேயன் நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்றதை நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கோம், ஏன்னா எங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை. நான் சிவகார்த்திகேயனை நேரடியாகவே கேட்குறேன், ஏன் சிவகார்த்திகேயன் உங்கள் பேர் இப்படிலாம் அடிப்படுது? வெல்கம் டு வித்வுட் மேக்கப் வித் விஸ்வா. ஏன் தெரியுமா சிவகார்த்திகேயன் உங்கள் பேர் இப்படிலாம் அடிப்படுது? எனக்கு தெரிஞ்ச காரணத்தை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரொடியூசருக்கு பிறக்கல, நீங்கள் ஒரு டைரக்டருக்கு பிறக்கல, நீங்கள் ஒரு பெரிய நடிகருக்கு பிறக்கல, நீங்கள் ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீஸருக்கு பிறந்து நடுத்தர வர்க்கத்தில் வளர்ந்து 5000க்கும் 10,000க்கும் மேடை ஏறி மிமிக்ரி பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சி வளர்ந்து உயர்ந்து இன்னைக்கு பல கோடி ரூபா சம்பளத்தில் நிற்கிறீங்க. தப்பு இல்லையா சிவகார்த்திகேயன்? இது செய்யலாமா இப்படிலாம்? மற்றவங்களை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? மற்றவங்களுக்கும் நெஞ்சுக்கு கீழே வயருன்னு ஒரு பகுதி இருக்கும், அது பாவம் எப்படி பற்றிக்கிட்டு எரியும்னு என்னைக்காவது யோசிச்சிங்களா? நீங்கள் பாட்டுக்கு தீ பரவட்டும்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நீங்கள் சொன்ன தீ பூரா இன்னைக்கு அடுத்தவங்க வயத்தில் பறவை கிடக்கு. பரவாயில்லையே அது? எந்த அளவுக்கு அவங்க மனசெல்லாம் சங்கடப்பட்டிருந்தா பிரின்ஸ் அப்படின்னு ஒரு ஓடாத படத்தோட ரிவ்யூவை பராசக்தி படத்தோட ரிவ்யூ மாதிரி சித்தரித்து கட் பண்ணி போட்டு மக்களுக்கு பராசக்தி படம் பிடிக்காத மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஐயா பெரிய கும்முடியா, தயவு செய்து கேட்காதீங்க, வாய புடுங்காதீங்க, மனுஷர படமா தியேட்டருக்கு வந்ததுக்கு முட்டை பப்ஸ் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். வீடியோவில் பார்த்தீங்கல்ல, அந்த வீடியோவில் இருக்கிறது நான் தான். ஆக்சுவலாக அது வந்து பிரின்ஸ் மூவிக்காக சொன்ன வீடியோ வந்து பராசக்திக்காக இல்லை. பராசக்தி படம் காலையில் தான் நானும் ஒய்ஃபும் போய் பார்த்துட்டு வந்தோம். படம் ரொம்பவே அழகா இருக்கு. இன்னொரு விஷயம் தான், உங்களுக்கு வந்து விஜய் சார் மேல பாசம்லாம் இல்லை, எஸ்கே மேல காண்டு. அடுத்தது அரசியல். காங்கிரஸ் கட்சியை மிக மோசமாக இந்த படத்தில் சித்தரிச்சுட்டு அவங்க கூடவே கூட்டணி வச்சிருக்காங்க டிஎம்கே. சரி, கூட்டணி வச்சா மோசமாக சித்தரிச்சது யாரு? ரைட்டர். அந்த படத்துக்கு ரைட்டர் யாரு? டிஎம்கேவா? தமிழ்நாட்டுடைய மந்திரிகளோ முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ யாராவது, இல்லை டிஎம்கேவை சேர்ந்தவங்க யாராவது அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதினாங்களா? சம்பந்தமே இல்லாமல் படத்துலேருந்து பாலிடிக்ஸ்குள்ளே போயிட்டோம். இப்போ நம்ம பிரச்சனை படமா, பாலிடிக்ஸா, டிஎம்கேவா, சிவகார்த்திகேயனா தெரியாது, டைவர்ட் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் மொத்தமுமே, ஹியர் மீ அவுட், இந்த படம் மொத்தமுமே நடந்த உண்மை சம்பவத்தின் நேரடி பிரதிபலிப்பு அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? அவங்க தான் ஓப்பனிங்லேயே டிஸ்க்ளைமர் போடுறாங்கல்ல, இது ஒரு ஃபிக்டிஷியஸ் மூவின்னு. அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல், இது ஒரு செமை ஃபிக்ஷன். செமை ஃபிக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு படத்தை அணுகணும். நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேக்ட்ராப்பில் கதையின் களமாக வச்சுக்கிட்டு ஃபோர் கிரவுண்டில் இவங்க புதுசாக ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க ஃபிக்டிஷியஸாக. அண்ட் இட் கம்ஸ் அஸ் நோ சர்ப்ரைஸ் ஃப்ரம் சம்மன் லைக் சுதா கோங்கரா, ஹூ ஹஸ் அசிஸ்டட் மணிரத்னம் ஆல் ஹர் லைஃப். மணிரத்னம்ங்கிற ஒரு ஸ்கூலிங்லேருந்து வந்திருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க? கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் ரோஜாங்கிற ஒரு படம். கதையுடைய பேக்ட்ராப் காஷ்மீர் பிரச்சனையும் தீவிரவாதிகளும். அதுக்காக உண்மையிலேயே இந்தியன் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸில் ரிஷிகுமார்னு ஒரு கிரிப்டாலஜிஸ்ட் வேலை பார்த்தாரா? அவர் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டாரா? அவருடைய மனைவி ரோஜாங்கிறவங்க போய் அவருக்காக போராடினாங்களான்னு போய் நீங்கள் வரலாற்றில் தேடினீங்கன்னா கிடைக்காது, ஏன்னா அது ஒரு ஃபிக்ஷன். அதே மாதிரி தான் இலங்கை ஈழ போராட்டம், அது கதையுடைய பேக்ட்ராப், வரலாறு. அங்கே பல தாய்மார்கள் குழந்தைகள் தாய்மார்களையும் தொலைச்ச கதையெல்லாம் உண்மை. ஆனால் அதுக்காக உண்மையிலேயே திருச்செல்வன் ஒரு ரைட்டரும் அவருடைய மனைவி இந்திராவும் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து அமுதான ஒரு குழந்தைய தத்தெடுத்து தூக்கிட்டு வந்தாங்களான்னு கேட்டால் அது ஃபிக்ஷன். அதே மாதிரி தான் இதுவும் 1960s தமிழ்நாட்டில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பேக்ட்ராப்பில் வச்சுக்கிட்டு ஃபோர் கிரவுண்டில் இவங்க புதுசாக ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. அந்த கதைக்குள்ள வீரம், பாசம், காதல்னு என்னென்ன எமோஷன்ஸ் இருக்குமோ அதை அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நமக்கு பிடிச்சா படத்தை என்ஜாய் பண்ணுவோம், பிடிக்கலன்னு தேட்டரை விட்டு வெளியில் வந்துடுவோம். தட்ஸ் ஆல் தேர் இஸ் டு இட். இதுக்கு எதுக்கு சிவகார்த்திகேயன் பிறந்ததுலேருந்து பொங்கலுக்கு டெல்லி போன வரைக்கும் எடுத்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், சிவகார்த்திகேயன்கிறவர் ஒரு நடிகருங்க, பாகிஸ்தான் தீவிரவாதி இல்லை. சிவகார்த்திகேயன் உங்கள் ப்ரொடியூசருக்கு இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு எதுக்கு தெரியணும்? நாளைக்கு உங்களையும் நிற்க வச்சு கோர்ட்டில் கேள்வி கேட்பாங்க. எதுக்கு? இவர் வாங்கின சம்பளத்துக்கு இவர் ஒழுங்காக டேக்ஸ் கட்டினா இவர் எதுக்கு இங்கே கோர்ட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்க போகிறாங்க? அப்படியே கேட்டாலும் அது அவரோட பிரச்சனை தானே, நமக்கு என்ன? நம்ம வேலை படம் பார்த்துட்டு வர வேண்டியது மட்டும்தானே. இப்போ அந்த படத்தை ஒரு சில பேர் ஒரு சாரார் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் திட்டுற அளவுக்கு அது ஒன்றும் அவ்வளோ மோசமான படம்லாம் இல்லை. படத்தை நல்லா எடுத்திருக்காங்க, நிஜமாவே நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஒரு சில குறைகள் இருக்குது, அங்கங்கே நிறையாவே இருக்குது, குறைகள் இல்லைன்னு சொல்லலை. அண்ட் குறைகள் எல்லாமே இன்றைக்கி படம் எடுக்க முடியாது, எல்லா படத்துலையும் குறை இருக்குது. சில படங்கள் வந்து படங்களில் குறைகளில் தான் படமே வருது இன்றைக்கி, பெரிய பெரிய ஸ்டார் ஹீரோஸோட படம்லாம். ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது இது நல்லா இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சொல்ல வந்த மெசேஜை
ரொம்ப ரொம்ப அருமையாக உறக்க தெளிவாக கிளாரிட்டியோட சொல்லியிருக்காங்க. படத்தோட தீம் ஹிந்தி எதிர்ப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஹிந்தி திணிப்பு. ஹிந்தியை எதிர்க்கலை, ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க. அண்ட் இதை வந்து ஒரு சாமானியன், காமன் மேன், ஒரு பாமர மக்களுக்கு கூட ரொம்ப தெளிவாக புரியிற மாதிரி படத்தில் ஒரு 4-5 இடத்துல 4-5 சீக்வன்சஸில் வேற வேற ஸ்டைலில் வேற வேற விதத்தில் அழகாக கிளாரிட்டியோட கன்வே பண்ணுறாங்க. ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை. ஸோ ஐடியாலஜி புரிஞ்சு போச்சா? அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே ஐடியாலஜி தான். ஹிந்தி வேண்டான்னு சொல்லலை, ஹிந்தியை திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். இந்த அடிப்படை விஷயத்தை கூட சரியாக புரிஞ்சுக்காம தங்களை தாங்களே சினிமா கிரிட்டிக்னு சொல்லிக்கக்கூடிய சில யூடியூபர்ஸ், குறிப்பிட்ட கலர் சட்டை போட்ட யூடியூபர்ஸ்லாம் இன்னைக்கு வந்து தமிழ்ங்கிறாரு. அவருக்கு டெல்லியில் வேலை கிடைச்ச உடனே ஹிந்தி கற்றுக்க டெல்லி போகிறாரு. காதலி தெலுங்குக்காரின உடனே தெலுங்கு கற்றுக்கிறாரு. அவர் தானே கற்றுக்கிறாரு, உங்களையே கற்றுக்க சொன்னார். உங்களை கற்றுக்க சொன்னதும் அது திணிப்பு. கோர் மெசேஜ் அதுதாங்க, அதை புரிஞ்சுக்கணும்ல. உனக்கு வாழ்க்கையில் எப்பப்போ என்னென்ன மொழி தேவைப்படுதோ அதை தாராளமாக கற்றுக்க. என் மேலே திணிக்காத, உன் மேலே திணிக்கப்படுறதையும் ஏற்றுக்காத. சிம்பிள். ஒரு மத்திய அரசாங்கம், ஒரு நேஷனல் பார்ட்டி, மாநிலத்திலையும் அவங்க ஆட்சி தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அந்நிய மொழியை நம்ம மேலே, ஹிந்திங்கிற ஒரு அந்நிய மொழியை நம்ம மேலே திணிக்க முற்பட்டாங்க. அதை எதிர்த்து குரல் கொடுத்த இளைஞர்களை அடித்து உதச்சி அடக்கி ஒடுக்கி கட்டுப்படுத்தினாங்க இப்படின்றது இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் ட்ரூ. இதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருக்குது. நடந்தது உண்மைன்னு தெரியும் நமக்கு. ஆனால் அதுக்கு வைக்கப்பட்ட விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நடந்த ஒரு கவர்மெண்ட், அந்த ரூலிங் பார்ட்டியை வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி காமிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட கட்சி மேலே இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. நோ, எந்த ஒரு பார்ட்டி மேலேயும் வெறுப்பு உண்டு பண்ணலை இந்த படத்தில். ஆனால் எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மொழியை என் மேலே திணிப்பது எந்த ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் அந்த வெறுப்பு எனக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது 1967 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2026 அது தொடருமே. ஆனால் இன்னைக்கும் உங்கள் மனசில் அந்த வெறுப்பும் கோபமும் வரணும் அப்படின்னு இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக சொல்லியிருக்காங்க. இதில் எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் படத்தில் சில சீன்ஸ் எல்லாம் வந்து டிப்பிக்கல் கூஸ்பம் மூமெண்ட்ஸ். ரொம்ப இப்போ நினச்சாலும் அப்படி இருக்குது. ஏன்னா எஸ்பெஷலி இந்த டுவர்ட்ஸ் த இன்டர்வல் பிளாக் அப்ரோச் பண்ணும்போது அந்த ப்ரொட்டஸ்ட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக எடுத்திருக்காங்க. எப்படி எம்ஆர் ராதாவுடைய அந்த கால சில வசனங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் சமுதாய சூழ்நிலைகளுக்கு கச்சிதமாக பொருந்துமோ அதே மாதிரி தான் இந்த படமும். அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ஒரு பீரியட் படமே இல்லை. பீரியட் படம்ங்கிற போர்வையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரதானமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை பிரமாதமாக பொழந்து கட்டியிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இது வெறும் பழைய சோறாக இருந்தால் 27 இடத்துல கட் பண்ணுவாங்களா? அண்ட் ஃபைனலி 1967 இந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்கும் பொழுது அந்த வெற்றிக்கான கிரெடிட்டை எந்த ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சிக்கும் இந்த படத்தில் அவங்க கொடுக்கல. போராடின போராளிகளை மட்டும்தான் கொண்டாடியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அதுக்காக ஒரு சீனையோ ஷார்ட்டையோ பிரத்யேகமாக வச்சு அதன் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இந்த போராட்டம், அந்த கதையில் போராட்டம் சூடு பிடிச்சி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அண்ணா அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர் கேரக்டர், அந்த அண்ணாங்கிற கேரக்டர் ஜெயிலில் இருப்பார். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, இந்த போராட்டம் நீங்கள் நடத்துனது தானா, நீங்கள் தான் இதுக்கு காரணமா அப்படிங்கும்போது அவர் தெளிவாக சொல்லுவார், இல்லை இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தலை, ஆனால் இதை செஞ்சது யாராக இருந்தாலும் அவன் என் தம்பி அப்படின்னு ஒரு மாதிரி மாறு தட்டி பெருமையாக சொல்லுவாரே தவிர அந்த போராட்டத்துக்கு அவருக்கோ அவருடைய அரசியல் கட்சிக்கோ அவர் எந்த கிரெடிட்டும் எடுத்துக்கல அந்த கதையில். ஆனால் இதை பண்ணவன் யாராக இருந்தாலும் அவன் என் தம்பி. ஸோ இதிலிருந்து அவங்க ஆப்ஜெக்டிவ்ல ரொம்ப கிளியராக இருக்காங்க. தெரியுதா? இது போராளிகளுக்கான படம், அரசியல் கட்சிக்கான படம் இல்லை. அப்புறம் எதுக்கு அரசியல் பேசுகிறோம் விமர்சனங்கிற பேரில்? நவ் கமிங் பேக் டு அவர் வில்லன் சிவகார்த்திகேயன். ஆஃப்கோர்ஸ் படத்தில் அவர் தான் ஹீரோ. பட் ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து ஒரு கடந்த 10 நாளாக வந்து நம்ம அவரை ஒரு வில்லனாக தான் போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். சிவகார்த்திகேயனோட கேரக்டர் பேர் இந்த படத்தில் செழியன். அந்த செழியனில் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸான CHE மட்டும் எடுத்து நிறைய பேர் அந்த படத்தில் அவரை வந்து ஷே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாங்க. அது வந்து ப்ரில்லியன்ட்லி தாட் அவுட் பை த கிரியேட்டர் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷே அப்படிங்கிறது யாரை குறிக்கும்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஷேகுவாரா அப்படின்னு ஆல்மோஸ்ட் அந்த பீரியடில் ஒரு சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஆகச்சிறந்த ஒரு புரட்சி வீரன், ஒரு ரெவல்யூஷனிஸ்ட் தான் ஷேகுவாரா. அந்த ஷேகுவாராவோட இந்த கேரக்டரை வந்து ஆல்மோஸ்ட் இன் கம்பேரிசன் எட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ ஃபீல் சிவகார்த்திகேயன் ஹேஸ் ஆல்மோஸ்ட் லிவ்ட் அப் டு இட். சிவகார்த்திகேயனோட நடிப்பில் தெரிகிற அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து நான் படத்துக்கு படம் வந்து வேறு லெவலில் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 30-40 வருஷத்தில் தமிழ் சினிமாவில் இவ்வளவு ஷார்ட் பீரியடில் ரொம்ப ரொம்ப வேகமாக தன்னுடைய நடிப்பை மெருகேற்றிக்கிட்ட 2 நடிகர்களை தான் நான் பார்த்துருக்கேன், விஜய் சேதுபதி அண்ட் சிவகார்த்திகேயன். அண்ட் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸ் லிட்ரலி அவுட் பிளேஸ் ஆல் ஹிஸ் அதர் மூவிஸ். இந்த படத்தில் எனக்கு நிறைய சீன் பிடிச்சிருந்தாலும் என் மனசை மிகவும் கொள்ளையடித்த ஒரு சீனை நான் சொல்கிறேன்.
டெல்லியில் இந்திரா காந்தி அப்படின்னு ஒரு யூனியன் மினிஸ்டர் கேரக்டரை சந்திக்கிறதுக்காக சிவகார்த்திகேயன் போகிறாரு. அண்டு இது ஒரு ஒரு காரசாரமான ஒரு சந்திப்பு. அது அந்த ஒரு டைரக்ட் என்ன சொல்கிறது, ஒன் கான்ஃபரன்டேஷன் வித் தி யூனியன் மினிஸ்டர். இவர் ஒரு சாதாரண போராளி, அவங்க ஒரு யூனியன் மினிஸ்டர். அந்த சீனை வந்து சிவகார்த்திகேயன் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ அனுபவம் இருக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது கிளாசிக் டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்ட்ரோல்டு பர்ஃபார்மன்ஸ்னு சொன்னால் இதுதான். குரலை உயர்த்தி பேசலை, தேவையற்ற இந்த போஸ்டர்ஸ், பாடி லாங்குவேஜ், இந்த இப்படிங்கிறது, உஷ்ங்கிறது, இஷ்ங்கிறது, இந்த பஞ்ச் டயலாக் பேசுறது, இதெல்லாம் எதுவுமே இல்லை. டோனை ரொம்ப காமாக வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப வெயிட்டான ஒரு விஷயத்த அழகாக மெச்சோர்டாக கன்வே பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி அந்த இந்திரா காந்திங்கிற அந்த யூனியன் மினிஸ்டர் கேரக்டர்கிட்ட இவர் ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று பேசியிருப்பார். நாங்கள் கேட்குறது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, நீங்கள் கொடுக்க நினைக்கிறது யூனிஃபார்மிட்டி இன் டைவர்சிட்டி. கொஞ்சம் கூட அக்ரெஷனே இல்லாமல் அப்சல்யூட் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸோட அந்த டைலாகை டெலிவர் பண்ணியிருப்பார். அந்த சீனோட ரியல் பவர் அவருடைய கொள்கை மேலே அவருக்கு இருக்கிற நம்பிக்கையிலேருந்து வெளிப்படணுமே தவிர வெட்டித்தனமான பஞ்ச் டைலாக்ஸ்லேருந்து வரக்கூடாது அப்படிங்கிறத தெள்ளத்தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு பக்குவப்பட்ட நடிகனை பார்த்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சீசன்ட் ஆக்டர்ஸால் கூட இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை அந்த சீனில் கொடுத்துருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அடுத்தது ரவி மோகன், ஒரு பியூட்டிஃபுல் இந்தியன் பொர்ட்ரேயல் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரக்கானியன் ரூத்லெஸ் போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டருக்கு ரொம்ப அழகாக அருமையாக உயிர் கொடுத்துருக்காரு ரவி மோகன். ஒரு குரூரமான வில்லத்தனத்தை ரொம்ப காமாக, கம்போஸ்டாக, எஃபர்ட்லெஸ்ஸாக வெளிப்படுத்தியிருக்காரு ரவி மோகன். அவருக்கும் இந்த படம் வந்து ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் ரவி மோகன்கிட்ட பார்க்காத ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ரவி மோகனோட இந்த கேரக்டர் நான் ஏன் ஹிட்லரோட கம்பேர் பண்ணுறேன்னா, ஹிட்லரோட ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பேக்ட்ராப்பாக அவருடைய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ரவி மோகனோட அம்மா வந்து ஒரு நார்த் இந்தியனாகவும், அந்த அம்மா வயத்தில் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு ஓடி போன அப்பா ஒரு தமிழனாகவும், அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அவர் தமிழர்களையே வெறுக்கிற மாதிரி ஒரு பேக்ட்ராப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது சட்டிலாக அழகாக சொல்லியிருக்காங்க. சின்னூண்டு ஒரு ஒரு ஷார்ட்டில் சொல்லி முடிச்சிருப்பாங்க அதை. ஆனால் அழகாக மனசில் பதிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்து மேலே அவருக்கே இவ்வளோ கோபம் வருது. செழியனுடைய ரயில் எரிப்பு போராட்டம், இந்த ஹிந்தியை எதிர்த்து ரயில் எரிப்பு போராட்டம் ஒன்று நடத்த ஒரு ஓப்பனிங்கில், அந்த போராட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு சண்டையில், செழியனோட டைரெக்டாக நடக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்டேஷனில் ரவி மோகனுடைய விரல் ஒன்று போயிடுது, விரலை இழக்கிறார் அவர். ஸோ இது ரெண்டையுமே தமிழன் மேலேயும் தமிழ் போராட்டத்தின் மேலேயும் அவருக்கு இருக்கக்கூடிய பர்சனல் வெண்டட்டாவை வந்து காட்டுறதுக்காக ரொம்ப யதார்த்தமாக பிரமாதமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க இதை. சத்தம் கேட்டு அவனே வருவான். அண்ட் இந்த படத்தோடைய மிகப்பெரிய மைனஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, படத்தில் நிறைய குறைகள் இருக்குது. அதில் மிக மிக பெரிய குறை, பெரிய மைனஸ் அப்படின்னா ஹீரோயின் ஸ்ரீலீலா. எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் அது. அந்த கேரக்டரை ஷோல்டர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பக்குவம், மெச்சூரிட்டி எதுவுமே இல்லாத ஒரு நடிகையை எதுக்காக அந்த ரோலுக்கு சூஸ் பண்ணினாங்கன்றது இப்போ வரைக்கும் ஐம் நாட் ஏபிள் டு ஃபேத்தம். எல்லா மாஸ் ஹீரோ படத்துலையும் வர மாதிரி ஹீரோவோட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அப்படி பண்ணிட்டு போகிற ஒரு ஹீரோயின் உங்கள் கேரக்டர்னா இட் கேன் பாஸ் ஆஃப், இட்ஸ் ஓகே, புரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே கதை அது இல்லையே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு நிறைய வேலை இருக்குது. அவ்வளோ ஒரு போராளியாக காட்டுறீங்க. எந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வேணும் அந்த கேரக்டருக்கு? சாய் பல்லவியில் இருந்திருக்கணும் அந்த கேரக்டரில். அட்லீஸ்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ், நாட் ஸ்ரீலீலா. அடுத்த ஃப்ளா, புறநானூறு படை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டிவிஸ்ட் குரூப். அந்த காலத்தில் வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்புக்காக இயக்கப்பட்ட ஒரு ரொம்ப பெரிய ஒரு போராடும் அமைப்பு அது. எந்த அளவுக்கு அது ஒரு பெரிய அமைப்பாக இந்த படத்தில் அதை காட்டுறாங்கன்னா, இந்த அமைப்பு கலைக்கப்பட்டு அதோடைய தலைவன் தான் சிவகார்த்திகேயன், செழியன் கேரக்டர். இந்த அமைப்பை வந்து இவர் செழியன் கலைச்சிட்டு அவர் தன் பொழப்பை பார்க்கறதுக்கு ரயில்வேஸில் ஏதோ வேலைக்காக போயிடுறாரு. அது நடந்து பல வருஷத்துக்கு அப்புறம் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட் ஜென்ரேஷன்ஸ்லாம் இந்த புறநானூறு படைனா அப்படியே அண்ணாந்து பார்த்து அவங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக நினச்சி சல்யூட் அடிக்கிற அளவுக்கு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க அந்த போராடும் அமைப்பை பற்றி. அவ்வளோ பெரிய ஒரு அமைப்புக்கு நீங்கள் தலைவனாக இருந்துட்டு எவ்வளோ ஈஸியாக அதை ஒரு சீனில் அப்படி அதை கலைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா என்ன காரணம் அதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் நடத்துகிற ஒரு ரயில் எரிப்பு போராட்டத்தில் இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் எரிஞ்சு செத்து போயிடுறாராம். உடனே வந்து அவ்வளோ பெரிய ஒரு மாவீரன் போராளி வந்து மண்டிட்டு ஓன்னு அழுது, இனிமேல் எனக்கு இந்த போராட்டம் வேண்டாம், இந்த பிரச்சனை வேண்டாம், இந்த அமைப்பே வேண்டாம், கலைச்சிடுங்க, இல்லை இனிமேல் ஒரு உயிர் போகக்கூடாது. எப்போ நீ ரயில் எரிக்கிறதுக்காக வந்துட்டியோ உன் ஆள் ஒருத்தன் அதில் எரிஞ்சு போவான்ற ஒரு அடிப்படை விஷயம் கூட நமக்கு தெரியாது. அதுக்கு கூட தயாராகாமலா போராட வந்திருக்கும். இது ஒரு ஃப்ரெண்டு இறந்து போனதுக்காக அந்த அமைப்பையே கலைச்சிட்டாரு. ஆனால் கூட பிறந்த தம்பி, ரொம்ப அன்பு பாசம் வச்சு கிட்டத்தட்ட தன்னுடைய மகன் மாதிரி அவர் பார்க்கக்கூடிய அந்த கூட பிறந்த தம்பியை நாயை சுடுற மாதிரி நடு ரோட்டில் சுட்டு சாக்கடைக்குள்ளே தூக்கி போடுறாங்க. அதை பார்த்தும் ஃபர்தராக போராட்டத்தை கண்டினியூ பண்ணுறாரு. அப்போ கலைக்கல அதை. இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன்லாம் வந்து படத்தில் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அண்ட் ஐ டோன்ட் பிளேம் சிவகார்த்திகேயன் ஃபார் திஸ். இது ரைட்டிங்கில் நடந்த தப்புன்னு நான் நினைக்கிறேன்.
அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் சீக்வன்ஸ். தன்னுடைய பேரன், காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பேரனுக்கு சிவகார்த்திகேயனுடைய பாட்டி வந்து மணி ஆர்டர் அனுப்புறதுக்காக போகிறாங்க. அந்த மணி ஆர்டர் படிவம் பூரா வந்து ஹிந்தியில் இருக்குது. அதனால அவங்களால அந்த மாதம் வந்து மணி ஆர்டர் அனுப்ப முடியல அப்படிங்கிறத ரொம்ப ஒரு எமோஷனல் சீனாக காமிக்கிறாங்க. மணி ஆர்டர் ஃபார்ம் எப்பவுமே அப்படி தானே இருந்திருக்கு. என்னைக்கு தமிழில் இருந்துச்சு மணி ஆர்டர் ஃபார்ம்? 1960s மணி ஆர்டர் ஃபார்ம் தமிழில் இருக்கவே இல்லையே. ஏதோ அது வரைக்கும் அது தமிழில் இருந்த மாதிரியும் அந்த மாதத்துலேருந்து அது ஹிந்தியில் மாற்றிட்ட மாதிரியும் அதை வந்து காமிக்கிறது வந்து எமோஷனல் இன்ஸ்டிகேஷனுக்காக பேசிக் லாஜிக்கை காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. இன்டர் சீன் டிரான்சிஷன்ஸ், இண்டிவிஜுவலாக சீன்ஸ் நல்லா இருந்தாலும் சீன் டு சீன் சீக்வன்சிங் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால பல இடங்களில் சில விஷயங்கள் ஒட்ட மாட்டேங்குது. மைக்கேல் ரெட்டி கேரக்டர், அண்ணாதுரை கேரக்டர், இதெல்லாம் வந்து அங்கங்கே ஏதோ தெளிச்சு விட்ட மாதிரி, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்க வேண்டிய கேரக்டர்ஸ். எஸ்பெஷலி ராணா தகுபாட்டி, சேத்தன் மாதிரி நல்ல நடிகர்களெல்லாம் வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ரத்னமாலா பாட்டு, ரத்னமாலா கேரக்டரை போலவே ரொம்ப தவறான ஒரு பொசிஷனிங், அந்த இடத்துல அந்த பாட்டு வந்திருக்க வேண்டாம்னு தோணுது. மற்றபடி சினிமாட்டோகிராஃபர் ரவி கே சந்திரன், ஆர்ட் டைரக்டர் அண்ணாதுரை, சல்யூட் பண்ணலாம். அவ்வளோ நல்லா பிரமாதமான விஷுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், நாட் பேட். அண்ட் ஃபைனலி நான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணுறேன். இந்த கதை நடந்ததாக சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் 1960s தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த தேசிய கட்சியுடைய பெயர் என்ன, அந்த கட்சி நம்மளை வந்து கொடுமைப்படுத்திச்சா, இதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. அண்ட் எந்த ஒரு கட்சியையும் அலைன் பண்ணுறதுக்கோ தப்பாக பேசுகிறதோ நம்மளுடைய நோக்கமும் இல்லை. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியமும், தமிழ்நாட்டு பாரம்பரியம், தமிழ்நாட்டு கலாச்சாரம், தமிழனுடைய உணர்வு, இதெல்லாம் நல்லா புரிஞ்ச ஒரு தமிழ் கட்சி இங்கே அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்திருந்தால், எல்லாத்துக்கும் டெல்லியை கேட்டு முடிவு பண்ணாமல் சுயமாக சிந்திச்சு சுயமாக செயல்படக்கூடிய ஒரு தமிழ் கட்சி அன்னைக்கே இங்கே ஆட்சியில் இருந்திருந்தால் ஒருவேளை இந்த பிரச்சனைகள்லாம் நடந்திருக்காதுன்னு தோணுது. அண்ட் நான் இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறேன் இந்த ஸ்டேட்மெண்ட்னா, நேற்று வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனை, ஆர் ரேதர் முதல் நாள் வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனை 1967 ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இல்லை. மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயமே தமிழ்நாட்டுக்குள்ள அதுக்கப்புறமா எட்டி கூட பார்க்கல. இன்னி வரைக்கும் 60 வருஷம் ஆகுது. மும்மொழி கொள்கை என்ன, அந்த மாதிரி தேசிய கட்சிகளே இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள காலூன கூட முடியல. ஏன்னா அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய நேட்டிவ் எமோஷன்ஸ், நம்மளுடைய தமிழனுடைய உணர்வு என்ன, தமிழனுடைய கலாச்சாரம் என்னன்னு தெரிஞ்ச, அறிஞ்ச, புரிஞ்ச தமிழர்களும் தமிழ் கட்சிகளும் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பீகார், யூபி, ராஜஸ்தான் மாதிரி ஸ்டேட்ஸில் அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் அழிஞ்சு போச்சு. அது அழிஞ்சு போச்சுன்னு கூட அவங்களுக்கே தெரியாமல் அவங்களே தங்க தாய்மொழி ஹிந்தி தான் அவங்களே நம்புற அளவுக்கு அந்த ஹிந்திங்கிற அந்த மொழியை திணிச்சு வச்சிருக்காங்க உள்ள. அந்த மாதிரி திணிக்கிறவங்கள உள்ள விட்டோம்னா, அந்த மாதிரி திணிப்பை நம்ம அனுமதிக்க ஆரம்பித்தோம்னா இன்னொரு 50 வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கும் அதே நிலைமை ஏற்படலாம் அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கா? 1000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட உட்காந்துக்கிட்டு நம்மளை அடக்கி ஆடுற அராஜகம் வேணுமா, இல்லை அவங்கள இன்னி வரைக்கும் உள்ள கூட விடாமல் நம்மளை அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கிற போராளிகள் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு இன்னும் 100 நாட்களே உள்ளன. இதில் எது வேணும் அப்படிங்கிற முடிவு எடுக்க வேண்டிய அந்த சுப்ரீம் பவர், பராசக்தி வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான்.